திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில்ல ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை தீப திருநாள் அப்போ ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க மட்டும் தான் தீபம் ஏத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் எதுக்கு அந்த உரிமையை கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் பண்ற தீப திருநாளோட மாலை நேரத்துல 2668 அடி உயரத்துல தீபம் ஏத்துவாங்க. இந்த பணியை சுமார் 15 தலைமுறைகளுக்கும் மேல பர்வத ராஜகுலத்தினர் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் செஞ்சுட்டு இருக்காங்க. பிரம்ம ரிஷிகளோட தியானத்தை கலைக்க நினைச்ச அசுரர்கள் ரிஷிகள் கோவப்படும் போது மீன் உருவமா மாறி கடல்ல போய் மறைஞ்சுக்குவாங்க. இதனால வேதனைப்பட்ட ரிஷிகள் சிவபெருமான் கிட்ட முறையிட சிவபெருமான் பர்வதராஜாவை அழைச்சி மீன் வடிவுல கடல்ல மறைஞ்சிருக்க அசுரர்களை அழிக்கிறதுக்கு கட்டளையிடுறாரு. இப்படி அசுரர்களுக்காக விரிச்ச வலையில கடலுக்கு அடியில தவம் பண்ணிட்டு இருந்த மீன மகரிஷியும் மாட்டிக்கிறாரு. தவம் கலைஞ்ச கோவத்துல உன்னோட ராஜ வாழ்க்கை அழிஞ்சி மீன் பிடிச்சுதான் நீ வாழ்வன்னு பர்வத ராஜாவுக்கு சாபம் கொடுக்கிறாரு. பர்வத ராஜா சிவன் கிட்ட ஓடி முறையிட கருணை கொண்ட சிவன் திருவண்ணாமலையில கார்த்திகை தீபம் ஏத்தும் போது ஜோதி ஏத்துற பணிய உன்னுடைய வம்சத்தினர் தான் நிறைவேற்றுவாங்க. அப்போ அண்ணாமலைக்கு அரோகரான்னு பக்தர்கள் பக்தி பரவசத்துல முழக்கமிடுறப்ப கிடைக்கிற எல்லா புண்ணியமும் பர்வத குலத்தையே தான் சேரும்னு வரம் கொடுக்கிறாரு. இதனாலதான் 15 தலைமுறையா பர்வத ராஜ குலத்தினர் திருவண்ணாமலை உச்சில தீபம் ஏத்திட்டு இருக்காங்க.